தற்போது வந்துள்ள அண்மை செய்தியை பார்க்கலாம். நைனா நாகேந்திரன் காரில் பறக்கும் படை சோதனை ஈடுபட்டிருக்கிறது. நைனா நாகேந்திரனின் ஹோட்டல் மேலாளரிடம் அண்மையில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவரது காரில் சோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரனின் காரில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மையில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவரது காரில் சோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிற செய்தியாளர் அறிவரசு, முழுமையான தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். நெல்லை பாராளுமன்ற பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் இன்று அம்பாசமுத்திரம் மற்றும் ஆலங்குளம் பகுதியில் அவர் இன்னைக்கு அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அவருடைய வாகனத்தை இன்று பறக்கும்படை அதிகாரி முத்துக்குமார் தலைமையில் இடைக்கால் என்ற இடத்தில் அவரது காரை நிறுத்தி சோதனை செய்தனர். நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான அந்த சொகுசு வாகனத்தில் உள்ள பெட்டிகள் ஆகியவற்றையும் அவர்கள் தொடர்ந்து சுமார் ஒரு 2 நிமிடங்கள் அதனை சோதனை செய்துவிட்டு பிரச்சார வாகனத்தையும் அவர்கள் சோதனை செய்தனர். இந்த சோதனையில் அவரிடம் எந்த விதமான பணமும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். என்றாலும் அவருடைய காரின் பின்னால் வந்த அவரது கட்சி உறுப்பினர்களிடம் யாரிடமாவது இதே மாதிரி பணங்கள் இருக்கிறதா என்பதை பற்றியும் அவர்கள் சோதனை நடத்துவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அவருடைய பிரச்சார வாகனத்தின் பின்னால் பறக்கும்படை அதிகாரிகள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அண்மை தகவலுக்கு நன்றி அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.